அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் சங்கு சக்கரத்தோட ஃபைனல் பார்ட் பார்க்கலாங்க. நம்ம ஏற்கனவே மக் ஒர்க் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அடுத்தது ஃபாயில் ஒர்க் பற்றியும் போட்டாச்சு. நம்ம ஏற்கனவே போட்டிருக்க வீடியோஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். அதில் பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்மளோட யூடியூப் சர்ச்சில் இன் தமிழ் ஆர்ட் ஸ்பேஸ் சங்கு சக்கரம் மக் ஒர்க் அல்லது சங்கு சக்கரம் ஃபாயில் ஒர்க் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து லிஸ்ட் அவுட் ஆகி வந்து சர்ச் ஹோம் பேஜ்லேயே வந்து நின்றுங்க. ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த பதிவில் இப்போ நம்ம கலரிங் வந்து ஃபுல்லாக எப்படி கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த பெயிண்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து நான் பேஸ் கலர் வந்து கர்டைனுக்கு வந்து லீஃப் க்ரீன் கொடுத்துக்கிறேங்க. அடுத்தது அந்த கார்லாண்ட் ஏரியாவுக்குலாம் வந்து ஒயிட் கலர் வந்து பேஸ் கலர் எடுத்துக்கிறேன். அப்புறம் சங்குக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் விட்டுருந்தோம் இல்லையா, அதுலேயும் வந்து நம்ம ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் அந்த நாமம் பகுதி அதுக்கும் வந்து நம்ம ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம காமனாக ஒயிட் எங்கெல்லாம் போர்டில் யூஸ் பண்ணுறோமோ ஓவரால் நம்ம ப்ரஷில் எடுத்தோடனே ஒயிட் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த மனை மேலே இருக்கக்கூடிய சின்னதாக ஒரு பிங்க் கலர் குஷன் இருக்கும், அதுக்கும் பிங்க் கலர் கொடுத்துட்டு கீழே ஃப்ளோருக்கு வந்து நான் ஒரு ரெட்டு பேஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸ்கேலட் ரெட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த சங்கு மேலேயும் சக்கரத்து மேலேயும் ஒரு சின்ன டிசைன் வந்து வருங்க. அந்த டிசைனுக்கு வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் கொடுத்துருப்பாங்க, மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டு. அது எல்லாத்துக்கும் நான் வந்து கோல்டு ஃபாயில் ஒர்க் பண்ணாமல் கலரிங்கில் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் எல்லோ கொடுத்துருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டவல் வந்து சங்கு மேலேயும் சக்கரத்து மேலேயுமே கட்டியிருப்பாங்க. அந்த டவலுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கலாங்க. நாமத்தோட சென்டர் ஏரியாவுக்கும் வந்து நான் ஸ்கேலட் ரெட்டே வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வந்து கொடுத்து முடிச்சுக்கலாம். பேக்ரவுண்டுக்கு வந்து நான் அல்ட்ராமெரைன் ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்கேங்க. பேஸ் கலர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கலாம். அதில் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓவரால் பேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து டீட்டெயிலிங் ஒர்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கர்டைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணிக்கலாம். கர்டைன் வந்து ரெண்டு சுருக்கம் தெரிகிற அளவுக்கு வந்து நம்ம 2 கலர் டார்க் கலரில் போஸ்டர் க்ரீனில் எடுத்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போது நம்ம அவுட்லைன் வந்து கொடுக்கலாம். உள்ளே கொடுத்துருந்த அந்த எல்லோ கலர் பேட்டர்னுக்கும் டவல் ஏரியாவுக்கும் நம்ம வந்து லைனிங் வந்து கொடுத்து முடிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ரஷ் பார்த்திங்க அப்படின்னா 000 ப்ரஷ்ஷை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஜெய்னா பிராண்டில் சிந்தட்டிக் ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஃபைன் ஒர்க்குக்கு வந்து நான் அந்த ஹேரையே வந்து 000லேயே ஹேர் கம்மியாக இருக்கக்கூடிய அதே ப்ரஷ்ஷை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம விநாயகர் வீடியோ போட்டிருப்போம். அந்த விநாயகர் வீடியோவில் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத தெளிவாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே ப்ரஷஸ் தான் வந்து நான் இப்போ இதுலேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா ரெண்டுமே சேம் சைஸ் போர்டு தான். ஸோ நம்ம பெரிய ப்ரஷ்லாம் வந்து இதுக்குள்ளே யூஸ் பண்ணவே முடியாது. இந்த அளவுக்கு ரொம்ப ஃபைன் ப்ரஷ் மட்டும்தான் இதுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம லைனிங் வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நாமத்தோட அந்த சென்டர் பகுதி இருக்குல்ல ரெட் கலர், அதை வந்து நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா எடுத்து காட்டும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் டல் அடிச்சிடும். ஸோ அது நம்ம நல்லா எடுத்து காட்டுறதுக்காக நம்ம ஒயிட் அவுட்லைன் கொடுத்துட்டு அது மேலேயும் வந்து நம்ம ஒரு கோல்டன் எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறோம். டேரெக்டாக நம்ம ஒரு கலர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கலர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஒயிட் பேஸ் கொடுத்துட்டு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ளூ கொடுத்துட்டோம் பேக்ரவுண்டில். ஸோ ஒயிட் பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வேறு கலர் வச்சோம் அப்படின்னா தான் நம்ம கொடுக்கக்கூடிய கலர் வந்து நமக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், நான் போஸ்டர்லேயே வந்து கோல்டன் கலர் இருக்குது. அந்த போஸ்டர் கோல்டன் கிளிட்டர் கலரில் வந்து நான் இந்த மாதிரி அந்த சக்கரத்தையும் சங்கையும் சுற்றி மேலே இருக்க பகுதியிலையும் அந்த நாமத்தோட சென்டர் ஏரியாலையும் கொடுக்க போகிறேன். பட் நாமத்துக்கு வந்து டைரெக்டாக கொடுக்காம நம்ம அதில் கொடுத்தது போலவே எல்லோ கலர் பேஸ்க்காக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த கோல்டன் கலர் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கார்லண்ட் வந்து பண்ணலாங்க. கார்லண்ட் வந்து நம்ம ஏற்கனவே பெரிய படத்தில் பார்த்துருப்போம். இதை வந்து டீட்டெயிலாக வந்து அந்தளவுக்கு கொடுக்க முடியல. ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளவர் ஷேப் தெரிகிற மாதிரி ஒரு அவுட்லுக் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதில் வந்து டார்க் ஷேட் லைட் ஷேட் எடுத்து காமிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு வந்து கார்லாண்ட் வந்து ஃபுல்லாகிடும். நான் இதில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியலங்க. ஸோ வந்து பிங்க் ரோஜா பூவும் க்ரீன் கலரில் வந்து ஒரு லீஃப் டிசைன் மட்டும் வந்து அந்த கார்லாண்டில் வந்து கமர்ஷியல் கார்லாண்டில் நான் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் அது ரெண்டுமே போதும். கொஞ்சம் பெரிய படமாக போடுறோம் அப்படின்னா நம்ம நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் டிசைன் வந்து ஆட் பண்ணலாம் அதில். பட் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால கொச்சன்னு தெரியக்கூடாது, கொஞ்சம் ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கணும் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆட் பண்ணலை. ஓரளவு வந்து அந்த சைஸில் உள்ள பிக்சருக்கு எவ்வளோ கொடுத்தா சூட் ஆகுமோ அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது வந்து அந்த சக்கரத்துக்கு நம்ம கொடுத்துருக்க 3 அந்த பேட்டர்ன் ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்ட் வந்து பேக்கில் கொடுத்துக்கலாங்க. அந்த பேக்ரவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அது ஒரு நல்ல எஃபெக்டாக காட்டும். நமக்கு பேக்ரவுண்ட் இல்லை, அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டோம்னா தான் நமக்கு வந்து அதை பார்க்குறப்போ ஒரு நல்ல 3D லுக் வந்து நமக்கு கிடைக்கும்.
இப்போ வந்து நம்ம கிளிட்டர் வச்சுக்கலாங்க அந்த நாமத்தோட சென்டர் ஏரியாவுக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் ஒர்க்கு. இப்போ கார்லண்ட் வந்து ஃபைனல் ஒர்க் பண்ணிக்கலாங்க. லைட்டிங் எஃபெக்ட் டாப்பில் கீழ்ப்பக்கம் வந்து டார்க் எஃபெக்ட்டும் கொடுத்துக்கலாம். அதோடு நமக்கு கார்லண்டு ஃபில் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம டைல்ஸ் ஏரியா. நம்ம ஃப்ளோருக்கு டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டையும் அந்த ஃப்ளோர் ஏரியாவும் செப்பரேட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் டிசைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அழகாக தெரியும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளோரை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு டைல்ஸ் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளோர் இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம சங்கு சக்கரம் நாமம் போட்டுட்டு நம்ம இப்போ ஹரிசாண்டலாக போர்டு வச்சு பண்ணுறதுனால நிறைய ஸ்பேஸிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஃப்ளோரில். ஸோ நம்ம ஒரு டைல்ஸ் டிசைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் அதிகமாக ஃபில் ஆன மாதிரி தெரியும். நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒர்க்கு. வந்து நான் கிரிம்சன் ரெட் வந்து ஷேடிங்ஸுக்கும் லைனிங்க்கு வந்து பிளாக்கும் யூஸ் பண்ணி நான் டைல்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த ஃப்ளோரில் வந்து காயிட்டுங்க. காய்ச்சதுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுக்கலாம். அப்போது நாமத்துக்கு வந்து ஒரு சின்ன அவுட்லைன் ப்ளூ கலரில் போஷியன் ப்ளூவில் லைட்டாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன லைனிங் கொடுத்துக்கிறேன். அதுவும் வந்து நமக்கு அப்போ ஒரு 3D எஃபெக்டில் கிடைக்கும். அடுத்தது டைல்ஸில் வந்து அது காய்ச்சதுக்கப்புறமா பூ வந்து இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். பூலாம் வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ண பூ கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு நமக்கு பிடிச்ச கலரில் எல்லோ பிங்க் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஃப்ளவர்ஸ்க்கும் ஒரு கலர் வந்து கொடுத்துக்கலாம். கீழே வந்து லீஃப் இருக்கிற மாதிரி ஒரு க்ரீன் கொடுத்துக்கலாம் அந்த ஒவ்வொரு பூக்கும். அடுத்தது நம்ம ஷேடோ காட்டலாம். ஷேடோ எடுத்து காட்டுறதுக்கு வந்து நம்ம பிளாக் எடுத்துகிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பூக்கும் வந்து கீழ்ப்பகுதியில் கொடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு கிடைச்சிரும். இப்போது வந்து அந்த சோஃபா அந்த மனைப்பகுதி இருக்குங்களா அதுக்கும் வந்து பிளாக் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டா தான் வந்து நமக்கு பெயிண்டிங் வந்து ஓரளவு கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். ஸோ அந்த குஷனுக்கும் வந்து ஒரு சின்ன டிசைன் டாட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். டார்க் கிரிம்சன் ரெட்லேயும் ஒரு லேயர் டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலேயே நான் வந்து ஒயிட்லேயும் அங்கங்கே சின்னதாக ஒரு டாட் வச்சு நான் அந்த சோஃபா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. இதோட நமக்கு சோஃபா டிசைன் முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம அந்த மண்டபத்தோட எட்ஜஸ்லாம் வந்து அவுட்லைன் பண்ணிக்கலாம். அவுட்லைன் பண்ணிட்டா தான் நம்ம வந்து ஃபைனலாக வந்து டிசைன் முடித்து அந்த முத்து சரம்லாம் வைக்கிறதுனா நமக்கு ஈஸியாக வச்சு முடிக்க முடியும். இப்போது வந்து அந்த முத்து வந்து வச்சுக்கலாங்க. நான் ஓவரால் போர்டில் வந்து மண்டபம் ஃபுல்லாக வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. அந்த முத்து ஏரியாவும் வச்சு முடிச்சாச்சு. இவ்வளோதாங்க நம்ம போர்டு வந்து ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஒர்க்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இதோட நமக்கு ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தாங்க இருக்குது. ஃப்ரேம் பண்ணிவிட்டு பார்த்தா எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதே போலவே இதே சைஸில் நம்ம வந்து ஏற்கனவே விநாயகர் வீடியோ போட்டிருக்கோங்க. அந்த விநாயகரோட வீடியோஸும் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும். வேணுன்றவங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்த பதிவில் நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்ட் ஒர்க் கூட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.